முதல்ல வந்தது பூத்தனை, கடைசியா வந்தது கேசி. ஒருத்தர் மிச்சமில்லாமல் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இனி கம்சன் பக்கத்திலேருந்து அக்கறைக்கு போறதுக்கு ஆள் கிடையாது. ஆழ்வார் வேடிக்கையா ஒரு பாசுரத்தில் சொன்னார், அரக்கர் ஆடழைப்பார் இல்லை அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இனி இந்த பக்கத்திலேருந்து ஆடழைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னார். இது ராவணன் விஷயத்தில் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அது எந்த விஷயத்திலையும் நாம் வைத்து கொள்ளலாம். அரக்கர் பக்கத்திலேருந்து இனிமே போய் ஆடழைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னார். அப்படின்னா என்னது? ஆடழைக்கிறதுனா ஒரு வேடிக்கையான கதை. நீங்களுக்கு கேட்டு வந்திருக்கீங்களே இப்போது 5-6 நாளாக இந்த வேடிக்கை கதை, குட்டி கதை அதெல்லாம் ரொம்ப கேட்கவே முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்கிறதுக்கே நாழி போகிறல. இதுக்கு குறுக்க சிரிப்பு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த இடத்துல நமக்கு அவகாசம் இல்லை. மேலும் இந்த பழைய நாள் உபன்யாசக்கால் இந்த சிரிப்பு வழிப்பக்கெல்லாம் வருவதும் கிடையாது. ஏதோ இருக்கிற காலத்தை நல் விஷயத்தில் போக்கணுங்கிறதுக்காகத்தான் வரும். இருந்தாலும் ஒரு கதை இப்போ இந்த இடத்துல எழுதி வைத்தார். ஒரு சிங்கம் ஜலம் குடிச்சிருந்தது ஒரு இடத்த. அதுக்கு பக்கத்தில் ஆடும் ஒன்று தண்ணீர் குடிச்சிருந்தது. சிங்கம் கிட்டக்க வர்ற வரைக்கும் ஆடு பார்க்கல. சிங்கம் பக்கத்தில் வந்துடுத்து. கர்ஜன சத்தம் அப்போ தான் கேட்டுது. இனிமே ஆடால தப்பிச்சுன்னெலாம் ஓட முடியாது, ஏதானும் யுக்தி பண்ணித்தான் தப்பிக்கணும்னு ஆடு புரிஞ்சு கொடுத்து. என்ன பண்ணலாம், இப்போ சிங்கத்தடத்தேன்னு தப்பிச்சாகணும், அதனால் தைரியத்தை வேணும்னு வரவழைச்சுண்டு தம் முன்னங்கால ரெண்டையும் இப்படி உட்காந்து நிமிந்து உட்காண்டுது ஆடு. ஆடு இப்படி உட்கார்ந்த உடனே சிங்கத்துக்கு சந்தேகம் வந்துடுத்து. நம்ம பார்த்த உடனே ஓடணுமே இந்த ஆடு, இது ஏன் முதல்ல உட்கார்றதுன்னு சிங்கத்துக்கு சந்தேகம். கிட்டக்க வந்தது, ஆடே உனக்கு இந்த இடத்துல 2 இப்படி தொங்குறது ஏது என்னதுன்னு கேட்டுது. இதுக்கு அஜாகலத்திரம்னு பேர். ஆட்டுக்கு 2 இப்படி தொங்கும் இல்லையோ, என்னமோ தொங்குறதே என்னதுன்னு கேட்டுது சிங்கம். அதுவும் பக்கத்தில் மெதுவாக உட்காந்து கேட்டுது. ஆடு இன்னும் தைரியத்தை வரவழைச்சிருந்து, அதுவா நான் தாடி வளர்த்துருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிது. எதுக்கு தீட்சை? தீட்சை வளர்க்குறதுன்னா ஏதாவது ஒரு விரதம் இருந்ததுன்னா தீட்சை வளர்த்து பழலையோ, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் தீட்சை வச்சுருக்கேன், அப்புறம் விசர்ஜனமாகும்னு சொல்கிறது வழக்கம். என்னத்துக்கு தாடி வச்சுருக்கேன்னு கேட்டுது சிங்கம். ஆடு பதில் சொல்லித்து, ஒரு 1000 சிங்கங்களை அடித்து சாப்பிட்டுட்டு தாடி எடுக்கலான்னு இருந்தேன். நேத்தியோட 999 சிங்கம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு சிங்கம் இன்னைக்கு கிடைக்கலையேன்னு தேடிந்தேன். நல்ல வேளை பகவானா பார்த்து ஒன்று அனுப்பிச்சு வச்சார். இதோ சாப்பிட்டேன்னா எடுத்துடுவேன்னு ஆடு. சிங்கம் அங்கே நிற்குமோ, ஓட்டமாக ஓடியே படுத்து. இதுக்கு தான் ஆடழைப்பார் இல்லைன்னு பேர். இந்த வேணும்னு ஆடு வீரத்தை வரவழைச்சின்னு பேசி சொல்லியோ, நிஜத்தில் அது ஒன்றுமே சாதிக்க போகிறது இல்லை, ஒரு பேச்சுக்கான்னு விட்டு பார்த்த சொல்லியோ. அதை போல கூட கம்சன் பக்கத்தில் இனிமேல் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அத்தனை பேரும் முடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். பூத்தனையனிடத்திலே இந்த ஆரம்பித்து கேசி வரைக்கும் மொத்த அசுரர்களும் கொல்லப்பட்டார்கள். இனி கண்ணனிடத்தில் போய் நிற்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. பார்த்தான் கம்சன், அக்குரூரரை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அனுப்புவோம், அவர் போய் கண்ணனை கூப்பிட்டுன்னு வரட்டும்னு அழைத்து அனுப்பினான். அக்குரூருக்கு பகு சந்தோஷம். இத்தனை நாளும் இந்த குரூரனான கம்சனுடைய முகத்திலே விழித்து வந்தோம். ஆத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா, இன்னைக்கு தான் கிருஷ்ண தரிசனம் கிடைக்க பெறுகிற பாக்கியத்தை பெற்றேன், இதற்காகவாவது போகணும் என்று சொன்னார். வாயு வேக மனைய வேகமாக குதிரையை தட்டி விட்டார். ஓடுறது குதிரை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு. அப்போ அவர் மனசில் பாரிச்சுன்னு போனது தான் முக்கியம். அவர் நேர போய் சேவித்தது கூட நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. மனசில் என்னெல்லாம் ஆசைப்பட்டுன்னு போனார் தெரியுமா அக்ரூரர். அதே போல் பகவத் விஷயத்திலையும் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோங்கிற ஆசை வேணும். சாப்பாட்டில் எத்தனை தூரம் திட்டம் போடுறோம், இன்றைக்கி இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அது போடுவா இது போடுவா, இத்தனையும் திட்டம் போட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ, பகவானை அனுபவிக்கிறதுல அதே போல் போட வேண்டும். அக்ரூரர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறார், நான் போவேன், கண்ணனும் ராமனும் பலராமனும் கிருஷ்ணனும் உட்காண்டிருப்பா, நான் விழுந்து சேவிப்பேன். ஓ பெரியவர் நீர் என்ன சேவிக்கலாமா, என்ன கண்ணன் என்ன விழுந்து சேவிப்பன், ஆசையோடு எடுத்து கண்ணனை என் மடியில் உட்கார்த்தி வைத்து உச்சி முகர்ந்து பார்ப்பேன், கண்ணன் என் திருவடிகளை தொட்டு வணங்குவன், கண்ணனே சௌக்கியமானு கேட்பேன், பழைய கதையெல்லாம் கண்ணன் என்னோடே பேசுவன் என்று சொல்லிண்டே தான் அக்ரூரர் கிளம்பி போகிறார். அக்ரூரர் எப்படியெல்லாம் பாரிச்சின்னு போனாரோ அதே போல நமக்கும் ஒரு நாள் ஸ்ரீவைகுண்ட யாத்திரை இருக்குன்னு நாம் பாரிக்கணும். உயர்ந்த விஷயம் கிடைக்குமான்னுட்டு மனசு எப்பவும் ஆவலோடு இருக்கணுமோ இல்லையோ. இன்னும் ஒரே ஒரு வேடிக்கை கதை மட்டும் சொல்லிவிடுறேன், ரொம்ப முக்கியமான கதை அதுவும், அதனால் அதையும் சேர்த்து பார்த்துருவோம். அதுக்கு ஊனத்தியாயம் படிக்கிறதுன்னு பேர். ஒரு பிள்ளைக்கு அவள் பித்ரு ஸ்ராத்தம் வந்தது, அந்த தகப்பனாருக்கு ஸ்ராத்தம். அதுக்கு வாத்தியார் சுவாமி உபாத்தியாயரை சொல்லிட்டு வரணும். பிள்ளை வந்தான், இந்த தேதியில் எங்கள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம் வந்து பண்ணி வையும்னு சொல்கிறதுக்காக. வாத்தியார் வெளியூர் போயிருக்கார். வாத்தியாரனுடைய மனைவி இருந்தா, கவலைப்படாதே நான் எழுதி வச்சுன்னுட்டேன், அவர் வந்த உடனே சொல்லிடுறேன், வந்து பண்ணி வச்சுடுவார், போயிட்டு வான்னுட்டார். அவளும் குறிச்சி வச்சுனுட்டா, ஆனால் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டா. மறுநாள் பொழுது விடிந்தா ஸ்ராத்தம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கணவனும் மனைவியும் வாத்தியாரும் மனைவியும் படுத்து தூங்கி போயிட்டா. அப்போ தான் பொறி தட்டி ஞாபகம் வந்தது மனைவி, ஓ அந்த பிள்ளை சொல்லிட்டு போனானே, நாளைக்கு போய் பண்ணி வைக்கணுமே, சொல்லாமலே மறந்து போயிட்டுமே, பிள்ளை கட்டப்படுவான்.
பக்கத்தில் படுத்திருந்த கணவனை தட்டி எழுப்பினாள். சுவாமின்னு நாளை கார்த்தால போய் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடுத்து கணவனுக்கு. ஓங்கி ஒன்று வச்சார் அவளே. இவ கேட்டா, நான் இப்போ என்ன தப்பு பண்ணிவிட்டேன்? நாளைக்கு தானே நீர் போய் பண்ணி வைக்கணும், ஒன்று நாளைக்கு வேற வேலையும் உமக்கு கிடையாதே, போய் பண்ண வேண்டியதானே, நான் கெடுத்துட்டேன், என் சந்தோஷத்தை முழுக்க கெடுத்து விட்டாய் அப்படின்னு கோபித்தான் கணவன். என்ன கெடுத்து விட்டேன்னு மனைவி கேட்டாள். சாத்தம் முடிஞ்ச அப்புறம் மத்தியான எஜமானனோட சேர்த்து பண்ணி வைத்தவர் உட்காந்து சாப்பிட்றாரு இல்லையோ, இஷ்ட பங்கின்னு பேர். அதுக்கு இஷ்டப்பட்டவர்களோட உட்காந்து சாப்பிடுவா. சாப்பிடச்சே இலை போட்டுண்டு எங்கே தேங்குழல் போடுவா, எங்கே அதிரசம் போடுவா, எங்கே வாழைப்பழம் இருக்கும், எங்கே மாம்பழம் இருக்கும், எங்கே காய்கறி எல்லாம் இருக்கும், என்னென்னலாம் போடுவான்னு 4 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா தானே நான் திட்டம் போட்டிருக்க முடியும். நீ இன்னைக்கு ராத்திரி வந்து நாளை கார்த்தாலன்னு சொன்னியானா எனக்கு அதை பற்றியெல்லாம் நினைக்கிறதுக்கு நாழியே இல்லாத படுத்தே. ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தியானா எத்தனை அதிரசம் சாப்பிடணும், எத்தனை தேங்குழல் சாப்பிடணும், எங்கே நெய் குத்திக்கணும், எவ்வளோ தேன் குத்திக்கணும் அப்படின்லாம் நான் திட்டம் போட்டிருக்க வேண்டாமா, கெடுத்துட்டியே, அதனால தான் எனக்கு கோபம்னு சொன்னாராம். சாப்பாட்டில் இத்தனை திட்டம் போடுறோம் இல்லையோ, அப்படி அல்லாமல் பெருமான் சேவைக்கு போறச்சே கிடைக்குமான்னு திட்டம் போட வேண்டும். அப்படித்தான் அக்ரூரும் புறப்பட்டு போனார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார். அக்ரூரோபிச்சதாம் ராத்திரிம் மதுபுர்யாம் மகாமதி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயௌ நந்தகோகுலம் கச்சன்பதி மகாபாகோ பகவத்யம்புஜேக்ஷணே பக்திம் பராம் உபகத ஏவமேதத்து அச்சிந்தியத்து. பெருமான் தான் நினைச்சுட்டே எப்படி என்னை எல்லாம் சத்காரம் பண்ணுவன் என்று நினைத்து கொண்டு தான் ஓட்டிட்டு போனார். நினைச்சாப்பல கண்ணனையும் ராமனையும் போய் சேவித்தார். அவர்களையும் இவர் பக்கத்தில் உட்கார்ந்து நிஜமாவே தன்னோட பிறந்தவனிடத்தில் எப்படி பேசுவார்களோ, சர்வேஸ்வரங்கிறத மறந்து போயிட்டான், ஸ்ரீமன் நாராயணங்கிறத மறந்தான். நிஜத்தில் தன் உறவுக்கார பெரியவரிடத்துல எத்தனை ஆசையோட குழந்தைகள் பேசுமோ அதை போல பலராமனும் கண்ணனும் பேச, இதுவன்னோ நான் பிறவி பெடுத்த பயன் என்ன அக்ரூர் ஆனந்தப்பட்டார். அக்ரூரா பார்த்து கண்ணனிடத்துல சொல்றார், உன் மாமன் உன்னை ஊருக்கு கூப்பிட்டுருக்கான், வா. அப்படியா, என் மாமன் ரொம்ப எனக்கு வேண்டியவராச்சே, ஆசையோட என்னை கூப்பிட்டுருக்காரா, அப்போ மறுக்கவே கூடாது, கண்டிப்பாக போய் மாமா என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு வரணும் என்ன கண்ணனும் பேசின்றான். எல்லாரிடத்துலையும் விடை பெற்று கொண்டு ஏறி தேரில் உட்கார்ந்துட்டான். கோபிகா ஸ்திரீகளுக்குத்தான் பெரிய வருத்தம். இப்போ அவன் பிரிஞ்சு மதுரைக்கு போகிறான் இல்லையோ, அத்தோட சரி, திரும்ப கோகுலத்துக்கு கண்ணன் வந்தான்கிற சரித்திரமே இல்லை. கண்ணனிடத்துல இதுதான் ஒரு பெரிய கஷ்டம். எத்தனை தூரம் காதலை ஒருத்தரோட வளர்த்துப்பனும் அப்படியே வெட்டி விட்டுடுவார். அப்புறம் அவள் என்ன ஆச்சுன்னு திரும்பியே பார்க்க மாட்டான் கண்ணன். ராமன் நேர் எதிர். எத்தனை பேரோட அவன் நட்பு இருந்ததோ கடைசி வரைக்கும் மொத்த பேரையும் தன்னோட அழைச்சின்னு போவன். அதுவும் எவ்வளவு தூரம், ஸ்ரீவைகுண்டத்துக்கே கூட்டின்னு போயிட்டார் தான் கிளையும் போறச்சே. அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வன்னு இலங்கு மணிநெடுந்தோள் 4 தோன்ன விண்முழுதும் எதிர்வர தண்டாமமேதி என்ன ஆழ்வார்த்தான். தில்லநகர் திருச்சித்திரகூடம்